அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ். அது எங்கள் பாப்புக்குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்குறீங்களா? மீஷோவில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். பாப்புக்குட்டி ரொம்ப நாளாக என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்னால் நிறைவேற்ற முடியல. இப்போ தான் நிறைவேற்றிருக்கேன். இன்னைக்கு தான் வந்துச்சு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சொல்ல மாட்டேன், பிரிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் என்னன்னு. வாங்க பிரிக்கலாம். என்னடா இருட்டா இருக்கேன்னு பாக்குறீங்களா? லைட் போட்டா ரொம்ப கிளார் அடிக்குதுங்க. எங்கிட்டுமா இருட்டா இருக்கு? பயங்கர வேர்வையா இருக்கு. ஃபேன் போடவும் ஃபேன் வேற ஓடல. ஃபேன் போட்டால் ஒரே இறைச்சலாக இருக்கும், சவுண்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கு. இருங்க வெளியில் எடுக்கிறேன். இருங்க எடுங்க. டைட்டாக இருக்குங்களா? பிடிச்சிக்கங்க. வராது. இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் தாங்க உள்ள பாருங்க. ஐயோ, உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். செம்ம வேர்வையா இருக்கு. ஃபேன் போட்டா வேற சவுண்ட் வேற வரும், சொல்றேன் இறையும். அங்கேயாச்சும் குடிக்கிறதா சிரமமா இருக்கு. புடிச்சு உருவிட்டு இருக்கீங்க ஒரு ஆளு. இதே உருவிக்கலாமே. இல்ல பாருங்க, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க அம்முக்குட்டி. ஒயிட் போர்டு வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? இதுல மார்க்கர் நாங்களே தான் வாங்கிக்கணுமா? இதுல இல்லையோ, உள்ளுக்குள்ள கொடுக்கலையோ? சரி, உள்ளுக்குள்ள ஒரு மார்க்கர் கூட இவங்க வைக்கல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது 3 அடி, உயரம் 2 அடி, நீளம் 3 அடி. இதோட ப்ரைஸ் 965 ரூபா தான். மீஷோவில் ஆர்டர் போட்டது. சூப்பராக இருக்குது. இதில் அவங்க இந்த மாட்டிக்கிற மாதிரி இந்த ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹூக்ஸு எல்லா சைடுமே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் எழுத சாக் பீஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பின்னாடி க்ரீன் கலரில் இருக்குது, டார்க் க்ரீனில். ஒயிட் சாக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சாக் பீஸ்லையும். முன்னாடி ஒயிட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் போர்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்புக்குட்டிக்கு. அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. இப்போ என்னன்னா, ஒயிட் போர்டுக்கு அந்த மார்க்கரும் டஸ்டரும் இல்லை. எப்போ போய் வாங்குறது? பாரு, இதுவே எப்போ வரும் டெய்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து மார்க்கரும்
அண்ட் வந்து டஸ்டர் வாங்கி கொடுக்கணும். வாங்கிடலாம், சீக்கிரமே வாங்கிடலாம், யூஸ் பண்ணலாம். எப்போ சீக்கிரம் வாங்கலாம்? ஓகே, இந்த மாதிரி இருமா இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிற பொருள் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து வாங்கி கொடுத்துருங்க உங்கள் குழந்தைங்களுக்கும். ஓகே, டாடா பாய். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ மம்மி. ஐயோ ஒட்ட கடிக்கிறாங்க. தேங்க் யூ சோ மச். எவ்வளோ பெரிய ஐஸ் பார்த்தீங்களா? இல்ல பொய்யலாம் இல்ல, நிஜமா. அப்ப அம்மா சொல்றதை கேட்கணும், சரியா? பாய் பை. இந்த போர்டை இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. ஏன்னா இந்த வீட்டை சுற்றி எங்கேயுமே ஆணி இறங்காதுங்க. ஸோ வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயுமே ஆணி அடிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால அப்படியே வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ஜன்னலில் வந்துட்டு அப்படியே இந்த ஹூக்கில் வந்து கயிறை வச்சு கட்டி அப்படியே நிப்பாட்டியாச்சு. இப்போ போர்டை என்ன எழுத போகிறீங்க? முத என்ன எழுத போகிறீங்க? பிளேயர் சொல்லி போட்டாங்க. என்ன ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ. so much of அம்மா. தமிழ் எழுத மாட்டீங்களோ அம்மாங்களாம்? அம்மா அப்பா. அது யாருப்பா? அது சும்மா ஸ்மைலியா? ஓகே ஓகே ஓகே. ஐ லவ் யூ ஸோ மச் ஆஃப் அம்மா அப்பா போட்டிருக்காங்க. அது என்னது? தேங்க்யூ. மெயினாக இது வந்து எதுக்கு தெரியுமா வாங்கினது இந்த போர்டு? தியா குட்டி, மேக்ஸில் வந்து சென்டம் வாங்கி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸுக்காக தான் மெயினாக வாங்கியிருக்கிறது. ஸோ வந்து சென்டம் வாங்கி காட்டுறேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. வந்து பாவம் இது என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ நாளாக இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு இது வந்து நெக்ஸ்ட் ஆப்போசிட் வீடு. இந்த வீட்டில் தான் இவ்வளோ நாளாக வந்து எங்களுக்குள்ளே நின்றுக்கிட்டு வெளியில் சந்தில் அங்கே நின்றுக்கிட்டு சாக்பீஸில் எழுதி எங்கே பாருங்கள் எழுதியிருக்கா, ஒரு க்ரீன் கலரில் எழுதியிருக்கு. எழுதி அப்படியே அழிச்சு அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக மூக்கில் ஏறி பாப்பாவுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை வேறு இருக்கா. அதனால் வந்துட்டு அது மூக்கில் ஏறி அடிக்கடி சளி பிடிக்கும். இதுக்காகவே ஒயிட் போர்டு வாங்கியே ஆகணுன்ட்டு வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவங்க அதை விட ஹாப்பியாக இருக்காங்க. மேக்ஸில் எனக்கு சென்டம் எடுத்து காட்டியே ஆகணும் பாப்போ, சொல்லிட்டேன். ஓகே டன் டன் தான்.